தமிழ்நாட்டு சிவஸ்தலங்களில் பாடல் பெற்ற ஸ்தலமாக திரு ஆப்பனூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள திருவாப்புடையார் கோவிலுடைய தல வரலாறை இப்பொழுது பார்க்கலாம். இந்த கோவில் 1300 வருஷ பழமையான கோவில் என்று சொல்லப்படுகிறது. இது பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள 14 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. இது மதுரை செல்லூரில் அமைந்துள்ள திரு ஆப்பனூர் என்ற ஊரில் அமைந்துள்ள திருவாப்புடையார் கோவில். இது மதுரையின் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக இது விளங்குகிறது. இதனுடைய பெயர் காரணம் என்ன என்று பார்த்தால், ஒருமுறை பாண்டிய மன்னன் சிவபெருமானை வழிபட நினைத்து மணலால் சிவலிங்கம் அமைத்தான். அந்த லிங்கம் உறுதியற்ற நிலையில் குலைய தொடங்கிய பொழுது சிவபெருமான் ஒரு மரத்துண்டினை லிங்கத்தின் மேல் ஊன்றி அதனை நிலைநிறுத்தினார். இதனால் இத்திருத்தலம் திருவாப்புடையார் அல்லது ஆப்புடை ஈசன் என்று இறைவன் அழைக்கப்படுகிறார். இறைவன் ஆப்பு மரம் வைத்ததால் இந்த ஊர் திரு ஆப்பனூர் என்று சொல்லப்படுகிறது. இங்கு குபேரன் சிவனை வணங்கி தன்னுடைய சாபத்தையும் போக்கிக் கொண்டதாக இந்த தல வரலாறு சொல்கிறது. இது வைகை ஆற்றின் வடக்கரையில் செல்லூர் பகுதியில் அமைந்துள்ள திருக்கோவில். இது பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் வைகை மணலை சோறாக்கி அடியவருக்கு இறைவன் அருளியதால் இந்த இறைவனுக்கு அன்ன வினோதன் என்ற பெயரும் உண்டு. மூலவர் சுயம்பு லிங்கமூர்த்தி. இறைவனுடைய திருப்பெயர் இடபுரேஸ்வரர், ரிஷபரேஸ்வரர், அன்ன வினோதன், ஆப்புடையார். அம்பாளுடைய திருப்பெயர் குரவங்கமழ் குழலி. இந்த தலத்தினுடைய மரம் வில்வ மரம். தீர்த்தம் வைகை இடப தீர்த்தம். இந்த கோவிலில் வழிபட்டவர்கள் சம்பந்தர், சுந்தரர், சேக்கிழார். பங்குனி உத்திர நாளன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த திருக்கோவிலுக்கு எழுந்தருளி பக்தியில் சிறந்த பொன்னையாளுக்கு காட்சியளித்து ரசவாதம் செய்யும் திருவிளையாடல் நடைபெறுகிறது. நாம் இத்தலத்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக.